ம். ஹலோ செல்வங்களே, ஒரு தாய் மக்களே, நானும் கூட ராஜாத்தானே, நாட்டு மக்களிலே உங்களோட நானும் உடன்பிறப்பு. ஓகே, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். ஆமாங்க, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. ரெண்டு காதுலேயும் கமல் போட்டுக்கிறீங்க, அழகாக இருக்கிறீங்க. என் உறவுகளே, நான் கம்மல் போட்டுல காதில், இது மைக், காதுக்கு இந்த மைக்கு காதில் வச்சுன்னு இருக்கிறேன். அது அப்படி கம்மல் மாதிரி தெரியுது. ஓகே, பாருங்க, நம்ம அனாதை பெற்றோர்கள், நம்ம வந்து அனாதைகள் அல்ல, நமது பெற்றோர்கள் அனாதை. தாய் இல்லை, பாவம். நோ நோ, சிரிக்கக்கூடாது. அவர் சொன்னார், தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை அப்படின்னு சொன்னார். பாவம், நமது முதல் பெற்றோர்களுக்கு தாய் இல்லை. யாரோ ஒருத்தர் வளர்ப்பு தந்தை இருக்கிறாரு, பாவம் அவருக்கு கூட தாய் இல்லை. அவருக்கு தாய் இருந்ததாக்கா நமது முதல் பெற்றோர்களுக்கு தாய் இருந்த படம். என்ன சொல்கிறீங்க? நமது முதல் பெற்றோர்கள் ஆதாம் ஏவாள் இன்னும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வரலாறு அப்படி, கதை அப்படி சொல்லுது. நமது முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாள். முதல் பெற்றோர் அவங்கள பற்றவங்க இல்லை, எதுக்காக அவங்கள முதல் பெற்றோர் சொல்லிப்போம். ஆதாம் ஏவாள் தான் நமது முதல் பெற்றோர். ஓகே, அவர்கள் முதலில் அணிந்த ஆடை அங்கே பாருங்க, இலைகள், மரம் செடிகளில் உள்ள இலைகளைத்தான் அவர்கள் ஆடையாக அணிந்து கொண்டிருந்தார்கள். செடியில் இருக்கிற இலைங்களவா? இலைகளை தான் முதல்ல அணிஞ்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த ஆட்டுத்தோல், மாட்டுத்தோல், அதுங்களை ஆடையாக அணிஞ்சுன்னு இருந்தாங்க. அவங்க சாப்பிட்றதுக்காக அந்த அனிமல்களெல்லாம் அடித்து சாப்பிட்டனாலையா அதனுடைய தோல்கள்லாம் அவங்களுக்கு கிடச்சிது ஒரு பெரிய சைஸில். அதை கட்டிக்கின்னு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நம்மளும் அனிமல் மாதிரி தான் இருந்தோம். அனிமல்களுக்கும் மிருகங்களுக்கும் ஆடைகள்லாம் இல்லை. அதுங்களுக்கு 5 அறிவு இருந்துச்சு. அதான் ஆண்டவன் கொடுத்ததை வச்சுக்கின்னு அப்படியே ஓட்டிட்டு போயிருந்தோம். நம்ம மனுஷங்களுக்கு வந்து ஒரு அறிவு ஜாஸ்தி இருந்துச்சு, 6 அறிவு 10. நல்லது கெட்டது விருப்பம் அது இதெல்லாம் தெரியும். அதனால் அவன் இந்த அனிமல்களை சாப்பிட்டுட்டு
அந்த தோள்களை ஆடையாக அணிஞ்சிருந்தான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம அழகாக இருக்கிறதுக்கு வேறு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் யோசித்தான். இந்த மலர்கள் இருக்குது இல்லையா, மலர் பூக்கள், அதில் ஆடை செய்தான். பர்டிகுலராக ஒரு பூவு பஞ்சின்னு சொல்லுவாங்க, காட்டன். அப்போது அந்த காலத்தில் காட்டன்கள்லாம் நிறையா இருந்துச்சு. கண்ட இடத்துலலாம் காட்டன் பூ. அந்த காட்டன்லாம் பறித்து எல்லாம் உடம்பெல்லாம் சுற்றி ஒட்ட வச்சுக்கணுமா. நல்ல வெள்ளைன்னு நல்லா இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நாளாக இருந்துட்ட பிறகு அதில் சில ஏதாவது மாற்றம் பண்ணலாமா, இதை அவங்க கீழே ஊந்துடுது அந்த காட்டனவே அப்படியே கயிறு மாதிரி அதை உருட்டி 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 பேட்டி சுருட்டி அதை உடம்பு மேலே சுருட்டி அப்படி இப்படி பண்ணியிருந்தான். அப்புறமா சரி இன்னும் அதில் அது நல்ல மாதிரியாக பண்ணி அழகாக பண்ணலாம் சொல்லிட்டு காட்டன், நம்ம இப்போ காட்டன் கிளாத்தால் போகிறோம் இல்லையா, சில்க்கு ஆடை, காட்டன் ஆடை, பிளாஸ்டிக் நைலான் ஆடை அப்படிலாம், அதில் முதல்ல இந்த காட்டன் ஆடைன்னு அவன் பண்ணான். எதில் பண்ணால், ஒரு மலரில் பண்ணான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. வெயிலுக்கெல்லாம் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் பல தரப்பட்ட ஆடைகள், நைலான், பாலிஸ்டர், இந்த மாதிரிலாம். நான் மனுஷன் அணிந்த ஆடைகளை பற்றி சொல்லணுன்னு மனசில் வந்துச்சு. அதனால் இலையிலேருந்து, அந்த இலையை எங்கேருந்து வந்துச்சு, மரத்துலேருந்து வந்துச்சு, செடியிலேருந்து வந்துச்சு. அந்த செடியில் விட்ட பூலேருந்து அவன் ஆடையை தயார் செய்தான். முதல்ல என்னத்தில் அதை தயார் பண்ணால் இலையில். அதுக்கு பிறகு அந்த இலை, செடி, மரம் இதில் உரித்த பூக்களிலிருந்து ஆடை தயாரித்து கொண்டார். அதுக்கு பிறகு அடுத்து இதை பண்ணான். அது உங்களுக்கு சொல்லான்னு பண்ணேன். அது உங்களுக்கு சொல்லான்னு நான் இந்த பேச்சை இந்த விஷயத்தை எடுத்தேன். ஓகே. அப்போது ஆதி மனிதர்களுக்கு அம்மா இல்லைன்னு சொன்னீங்களே, என்னங்க நீ இப்படி சொல்கிறீங்களே, அவங்க அம்மா இல்லாத எப்படிங்க வந்தாங்க அவங்க? இவர் சொன்னார், தாய் இல்லாமல் இது நான் பிறகுல, தாய் இல்லாமல் யாரும் பிறந்ததில்லைன்னு. அப்படி அவங்க எப்படி பிறந்தாங்க? நம்ம ஆதி பெற்றோர்னாக்கா, கடவுள் 2 பொம்மைகளை பண்ணி அந்த பொம்மைகளுக்கு அவர் உயிர் கொடுத்து ஒரு மனித இனத்தை உருவாக்கினார். அவங்களுக்கு தாய் இல்லை, பாவம், இவருக்கும் தாய் இல்லை. வணக்கம்.